இன்னைக்கு ஒரு அழகான கதை உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேங்க. இது வந்து காட்டுல நடக்கிற ஒரு கதை. ஒரு லீஃபுக்கும் அதோட மரத்துக்கும் ஒரு அழகான கான்வர்சேஷன் நடக்குதுங்க. அது என்னன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு அழகான ஒரு தென்றல் வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா இலைகளுமே வந்துட்டு நல்ல அழகா ஆடிட்டு இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டே இருந்தது. அப்போ வந்து என்ன ஆச்சு, சின்ன இலை, தட் இஸ் துளிர்விட்ட இலை வந்துட்டு பார்த்து கேக்குது. தென்றல் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே புயல் வரும்போது நம்ம எல்லாமே கீழே விழுந்துருவோமே. சோ தென்றல் வரும்போது நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கும், புயல் வரும்போது நம்ம விழுந்துடுறோம். அப்போ நம்ம எல்லாருமே டெம்பரரியா தான் நம்ம இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பார்த்து அது சின்ன இலை வந்து கேக்குதுங்க. அப்போ மரம் சொல்லுது, குழந்தை ஒன்னையும் புரிஞ்சிக்கோ, நம்ம வந்துட்டு சீசனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வளருவோம். தட் இஸ் வந்து மழை காலத்துல எப்படி இருப்போம், இல்ல உதிர் காலத்துல வந்துட்டு நம்ம இலையெல்லாம் வந்துட்டு உதிர்த்துருவோம். அதே வெயில் காலத்துல வந்துட்டு தண்ணி பஞ்சம் இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வாழ கத்துப்போம். இது மாதிரி இருக்கும்போது வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் தான். சோ நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேதான் வந்து முடிவோம். பட் இந்த குறுகிய காலத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்துல இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே ஆக்சிஜன் தரும், நம்ம வந்து ஷேடோ தரும். அதே மாதிரி எவ்வளவோ பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, பூச்சிகளுக்கு, உயிரினங்களுக்கு எவ்வளவோ நம்ம நன்மை தரும். பட் நன்மை தந்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு அந்த மரம் வந்து அந்த இலைக்கிட்ட சொல்லுது. அப்போதான் இந்த சின்ன இலைக்கு வந்து புரியுது, நம்ம குறுகிய காலம் வாழ்ந்தாலுமே இவ்வளவு நன்மைகள் நம்மளால பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லுது. அந்த நேரத்துல ஒரு அழகான தென்றல் வருது. இதுவும் அழகா அசைஞ்சிட்டு சந்தோஷமா இருக்கு. இதுல இருந்து மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன தெரியுமாங்க? அதாவது நம்மளோட வாழ்க்கை எல்லாருக்குமே வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க. கண்டிப்பா நம்ம வாழ்நாள் காலத்துல என்ன நம்மளால சின்ன சின்ன நன்மைகள் செய்ய முடியுதோ செஞ்சுட்டு மத்தவங்களையும் சந்தோஷமா வைங்க, நீங்களும் சந்தோஷமா வாழுங்க. நன்றி, வணக்கம்.